ஹை ஃப்ரெண்ட்ஸ், தப்பி தவறி கூட இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என நினைக்கும் விஜய் புதைக்குழிக்குள்ளே சென்ற புதுச்சேரி தாவிகா கூட்டணியில் சேராதது எதற்காக, ரங்கசாமியின் வெற்றியை பாதித்து விடக்கூடாது எனவும், ஏன் புதுச்சேரியில் கட்சி துவங்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் விஜய் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், புதைக்குழிக்குள் புதுச்சேரி தாவிகா நடிகர் விஜய் தாவிகாவை துவங்குவதற்கு முன்பே புசி ஆனந்துடன் நெருக்கமான உறவில் இருந்தார். இருவரும் தொழில் பங்காளி என்பது புதுச்சேரியில் பலருக்கு தெரிந்த விஷயம்தான். புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் என்ற கட்சியில் இருந்த ஆனந்த் பின்பு என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். கடந்த 2016 என்ஆர் காங்கிரசுக்கு சார்பாக புதுச்சேரியின் உப்பளம் தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போனார். தொடர்ந்து அந்த கட்சியில் வந்த ஆனந்த் 2022 என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதல்வரான ரங்கசாமியிடம் விஜயை அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின் விஜயும் ரங்கசாமியும் மிகவும் நெருக்கமாகிவிட்டனர். தாவேகாவை துவங்கிய பின்னும் ரங்கசாமியுடன் நட்பை விஜய் மறக்கவில்லை. இதனிடையே தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு பக்கம் புதுச்சேரியில் ஆட்சியை எளிதாக பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு மும்முரமாக வேலை பார்க்க, விஜய் அதில் ஆர்வம் காட்டவே இல்லை. அந்த நேரம்தான் கரூர் துயர சம்பவம் நடந்ததுங்க. அதன் பின் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் விஜய் வெளியே வரல. தமிழகத்தில் எங்குமே அவருக்கு கூட்டம் நடத்த அனுமதி கிடைக்கல. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரியில் நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கேன் என ஆனந்த் தெரிவித்திருந்தார். அப்படியாவது விஜயை புதுச்சேரி அரசியலில் ஈடுபடுத்தி எண்ணினார். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரியில விஜய் கூட்டம் நடந்தது. தமிழகம் போல் அங்க அரசு கடுமையான நெருக்கடி கொடுத்தது. இருப்பினும் ரங்கசாமி அரசு மீது விஜய்க்கு கோபம் வரலங்க. புதுச்சேரி கூட்டத்திலும் திமுகவை திட்டினாரே தவிர ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசை விஜய் விமர்சிக்கவே இல்லை. ஆளும் அரசை விமர்சிக்காமல் எப்படி அரசியல் செய்வது என விஜயிடம் ஆனந்த் நேரடியாகவே கேட்டதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டத்துக்கு பின்பு புதுச்சேரியில் தாவிகாவின் செல்வாக்கு கணிசமாக உயர்ந்திருக்குங்க. பல ஒயின் ஷாப் அதிபர்களும் கிரனைட் அதிபர்களும் தாவிகாவுக்கு ஆதரவு கரம் நீட்டியிருக்காங்க. இது என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக மற்றும் அதிமுக பெரும் அதிர்ச்சியை தந்தது. விஜய்க்கு திறந்த பெண்கள் ஆதரவை பார்த்து தான் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக ரங்கசாமி உயர்த்தினார். அத்துடன் பெண்களை மையப்படுத்தி அனைத்து பிட்டங்களையும் மாற்றினார். விஜயுடன் கூட்டணி வைக்க விரும்பினார். உற்சாகத்தில் ஆனந்தம் புதுச்சேரியில் வலம் வந்தபடியே இருந்தார். அதிமுகவை எம்ஜிஆர் துவங்கியதும் புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்தார். அதன் பின்னர் தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தார். விஜயும் அதே போல பயணிப்பார் என ஆனந்த் நினைச்சாருங்க. ஆனால் விஜயின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் அப்படி அமையல. தாவிகாவிற்கு கிடைத்த ஆதரவை பார்த்து ஆளும் பாரதிய ஜனதா உட்பட பல கட்சிகள் இருந்தவர்கள் தாவிகாவில் சேர முற்பட்டனர். பாரதிய ஜனதா மாநில தலைவரும் நியமன எம்எல்ஏவான சுவாமிநாதன், பாரதிய ஜனதா மாநில செயலர் பி ராமு, பாரதிய ஜனதா எம்எல்ஏ சாய் சரவணன் உள்ளிட்ட பலர் அதில் அடக்கம். பட் ஆனால் இவங்க எல்லாம் தாவேகாவுக்கு வந்தாங்கன்னா தாவேகாவோட தனித்தன்மை சீர்த்து குழந்தைவிடும் அப்படின்ட்டு ஆனந்தர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. புசி ஆனந்தோட தடையை மீறி ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ அர்ஜுனா வாயிலாக விஜயை இவங்க மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டுட்டே இருந்துட்டாங்க. இவங்க தொடர்பு கொண்ட பின்பு விஜயும் ஆனந்தோட கருத்தை பொருட்படுத்தாம அவர்களை கட்சியில் சேர்க்கிறதாக ஒப்புதலும் அளிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள யாருமே சந்திச்சதும் கிடையாது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கொள்றவும் விஜய் கிடையாதுங்க. இதனால தான் ஆனந்தத்துக்கு ரொம்பவே கோபமாக இருக்கிறாரு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகத்தில் ஆர்வமே காட்டாத விஜய் புதுச்சேரியை பற்றி முற்றிலும் கண்டுகொள்கிறதே இல்லைங்க. புதுச்சேரியில் இது வரைக்கும் மாநில தலைவர்களை கூட யாருமே நியமிக்கவில்லை. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்கு பின்பு தான் கடந்த மாதம், அதுவும் தேர்தல் நெருக்கடியால் புதுச்சேரிக்கு நிர்வாக குழுவை விஜய் அமைச்சிருந்தாரு. 16 பேர் கொண்ட அந்த குழுவை ஆனந்த் தலைமையில் இயக்கி வந்துட்டு இருக்காங்க. அதிலும் ஆளுக்கு ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. எப்படி போனாலும் விஜய்க்கும் ரங்கசாமிக்கும் உள்ள நட்பால் கூட்டணி அமைஞ்சிரும், கவலை இல்லாமல் ஜெயிச்சு விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாவேகா அவர் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையும் இப்போ வீண் போயிடுச்சுங்க. ரங்கசாமியும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி பேச்சு நடத்தாம டிமிக்கி கொடுத்து வந்துட்டு இருக்காரு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரவில்லை என்றெல்லாம் நொட்டை சாக்கு சொல்லிட்டு இருக்கிறவரு. பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட நிறைய இன்ன வரைக்கும் நிலவும் அந்த சண்டையினால தாவேகாவோட கூட்டணி இன்னுமே வரலங்க. இதனால என்ஆர் காங்கிரஸ் இல்லாவிட்டாலும் காங்கிரசுடனாவது கூட்டணி அமைத்து விடலாம் என்று எதிர்பார்ப்பில் தாவேகாவினர் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் நடக்கலைங்க. போகட்டும், கூட்டணி இல்லாமல் பரவாயில்ல, விஜய்க்கு உள்ள ஆதரவை வைத்து பார்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு கட்சியினர் தைரியம் சொல்லி கொண்டிருந்தனர். ஆனால் அனைவருக்கும் இந்த தைரியம் வரலங்க. புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுவது என்றது தற்கொலைக்கு சமம் என்று கூறி வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்ட பலரும் பின்வாங்கி துவங்கியிருக்காங்க. இதே நேரம் தான் உயர்மட்ட குழு ஆலோசனையில் புதுச்சேரியில் நாம் கண்டிப்பாக போட்டியிட வேண்டுமா,
நாம போட்டியிட்டால் ரங்கசாமியின் வெற்றி சிரமமாகாதா என விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிர்ச்சி அடைந்த நிர்வாகிகள் புதுச்சேரி தேர்தலை புறக்கணித்தால் அரசியல் ரீதியான பின்னடைவு ஏற்படும் என அறிவித்திருக்காங்க. அதனாலதான் வேண்டா வெறுப்பாக வேட்பாளர்களை தேர்வு செய்து கடைசி நிமிடம் வரை வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் தள்ளி போட்டார். அதிலும் பிற கட்சிகள் இருந்து வந்த இறக்குமதி வேட்பாளர்களே அதிகம். பாரதிய ஜனதாவிலிருந்து நேற்று முன்தினம் மதியம் விலகி தற்போதைய எம்எல்ஏ சாய் சரவணன் தாவேகாவில் சுட சுட வேட்பாளராகப்பட்டுள்ளார். பெண்கள் மத்தியில அபார ஆதரவு இருந்தும் 2 பெண்களை தான் நிறுத்தி இருக்கிறாங்க. தேர்தலில் அனுபவமே இல்லாதவங்களுக்கு வேட்பாளராக்கி இருக்கிறாங்க. வேட்பாளர் தேர்வு எவ்வளவு வேண்டா வெறுப்பா நடந்துள்ளது என்றால், தவிகவுடன் நேற்று கூட்டணி வந்த நேயம் மக்கள் கட்சி என்ற கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒன்று மிக முக்கியமான தட்டாஞ்சாவடி தொகுதி, மற்றொன்று உருளையன்பேட்டை. இவற்றுக்கு ஏற்கனவே தவிக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் பின்வாங்கி செயல்பட்டனர். அரசியல்ல எதுவுமே நடக்கும் என்று எப்படி போனாலும் விஜய்க்கான ஆதரவு மங்கலங்க. வரும் 7ஆம் தேதி வரை நேரம் இருக்குது. விஜய் 10 நாள் பிரச்சாரம் செய்தால் புதுச்சேரி அள்ளிவிடலாம் என்று நம்பிக்கையோடு விஜயை ஆனந்த் அணுகிய போது வெறும் 2 பொது கூட்டங்களுக்கு மட்டும்தான் அவர் சம்மதம் தெரிவித்திருக்காரு. மொத்தம் புதுச்சேரியும் 2 நாள்ல சுற்றி வந்துடலாம். ஆனா அது கூட விஜய் செய்ய தயாராக இல்லை என்பதுதான். எப்படியும் வெற்றி பெற முடியாது, வீணாக செலவு செய்ய வேண்டாம் என்ற முடிவுக்கு தவிக வேட்பாளர்கள் பலர் வந்துட்டாங்க. ரங்கசாமி வெற்றியை பாதித்துவிடக்கூடாது என நினைக்கும் விஜய் புதுச்சேரியில கட்சி துவங்காமல் இருந்திருக்கலாம், தப்பி தவறி கூட வெற்றி பெற்றுவிடக் கூடாது என நினைக்கிறார். ரங்கசாமி மீதான பாசம் என்ற பெயரில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு மறைமுகமாக உதவுகிறார். அதனோடு தன்னை நம்பியிருக்கும் புதுச்சேரி தவிகவினரையும் சேர்த்து புதைக்குழிக்குள் தள்ளுகிறார் என புதுச்சேரி தவிகவினர் புலம்புகின்றனர். அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.